காலை வணக்கம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நீர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பீர். ஆமாங்க, கடுமையான வெயில்ல நடந்து கொண்டு சென்றவர் வழியில ஒரு ஆலமரத்தை பார்த்ததும் கொஞ்ச நேரம் அது கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு ஆலமரத்தின் கீழே படுத்து கொண்டாராம். அந்த மரத்துல இருந்த சில ஆலம்பழங்களை பார்த்து, இவ்வளோ பெரிய மரத்துல எவ்வளோ சிறிய பழங்கள், ஆனா மெல்லிய பூசணி கொடியில அவ்வளவு பெரிய பூசணி. ஆண்டவர் கூட சில நேரம் தவறு செய்றாரு அப்படின்னு யோசித்து கொண்டே தூங்கிட்டானா. திடீரென்று ஒரு ஆலம்பழம் அவன் தலையில் விழவும் விழித்து கொண்டானா. இப்போ ஒரு காரியத்தை யோசித்தானா. ஆலம்பழம் சிறியதா இருந்ததுனால அவனுக்கு ஒன்னும் ஆகல. இதே பூசணியா இருந்திருந்தா அவன் தலை என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா செய்றவருன்னு அவரை துதித்து கொண்டே அங்கிருந்து சென்றானாங்க. சில நேரம் நாமும் யோசிப்பதுண்டுல்ல, நான் ஏசப்பாவை தானே நம்பி இருக்கேன், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது என்று. ஒருவேளை நீங்கள் வேண்டிக் கொண்டதின்படி, எதிர்பார்த்ததின்படி காரியங்கள் நடக்காம இருக்கலாம். இல்ல என்ன நடக்குதுன்னு கூட புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏசப்பா ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாருங்க. உபாகமம் 32:4 சொல்லுகிறது, அவர் கிரியை உத்தமமானதுன்னு. ஆங்கிலத்துல his works are perfect என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது என்று வாசிக்கிறோம். அது ஆங்கிலத்துல his way is perfect என்று வாசிக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பர்ஃபெக்டான நன்மைய, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி பர்ஃபெக்டா செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன், நன்றி ஏசப்பான்னு சொல்லுவீங்களா? சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. பர்ஃபெக்டான பிளெஸிங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, அப்பா அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்ததின்படி காரியங்கள் நடக்காம இருக்கலாம்ப்பா. ஆனா நீர் ஒவ்வொரு காரியத்தையும் பர்ஃபெக்டா செய்கிற தேவன் ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பர்ஃபெக்டான நன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நீங்க பர்ஃபெக்டா செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பர்ஃபெக்டா இருக்கும். கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரை, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா ஒரு பர்ஃபெக்டான நன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க ஏசப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.